இப்ப அதிமுகவிடம் கேட்பதற்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. மக்களும் கூட சில முக்கியமான கேள்விகளை அதிமுக பிரமுகரிடம் கேட்க சொல்லி இருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் என்பதனால அங்கிருந்தே முதல்ல கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ரெடிங்களா, போலாமா? தயாரா இருக்கீங்களா? ஓகே. இப்ப பெருந்துறையினுடைய மக்கள் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்காட் பிரச்சனை தான் அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கும் ரொம்ப கூடுதலா தெரியும். குறிப்பா சமீபத்துல 37 இடங்கள்ல இந்த நிலத்தடி நீரை எடுத்து குடிக்காதீங்க, இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வந்துடும், இதை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வராத வியாதி எல்லாம் வந்துடும் சொல்லி தமிழக அரசினுடைய குடிநீர் வழங்கல் துறையை அறிவிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. 5 ஆண்டுகளா அதை தடுக்க நீங்க செஞ்சது என்ன? பல முறை சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமே கொடுத்திருக்கிறோம். பல முறை அதாவது மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்கின்றோம். இந்த அரசு அதாவது ஒண்ணு அதாவது அந்த குடிநீர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3000-4000 டிடிஎஸ். ஒரு அரசு முறையான அரசு, இந்த முறையான அரசு இருந்ததா ஒரு குடிநீர் அதாவது குடிநீர் வடிகால் வாரியம் 37 போருக்கு கொண்டு போர்டு வைக்கிறீங்களே, அந்த போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஒரு அரசு கொடுத்துட்டு இருக்காங்க. நபர் ஒண்ணுக்கு 55 லிட்டர் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல இப்ப நாள்தோறும் போராட்டம். இந்த கிட்டத்தட்ட இப்ப இந்த நிலத்தடி நீர் மாசா இருக்குன்னா ஏதோ திமுக ஆட்சி வந்துதான் மாசம் ஆச்சுன்னு கிடையாது. நம்மளுடைய ஆட்சி 10 வருஷம் இருந்தது. அப்ப தடுக்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு காலம். அதாவது 2010க்கு முன்னாடியே நிலத்தடி நீர்ல அந்த டையினுடைய வேஸ்ட் எல்லாம் நிலத்துல அந்த திட்டங்கள் ஜீரோ ஜெட்டல்டி திட்டத்துக்கு முன்னாடியே அந்த நீரெல்லாம் அந்த அங்க இருக்கிற சிப்காட் நிறுவனங்கள் முறையா பராமரிக்கல. 2006 to 2011 திமுக ஆட்சியில தான் அது அத்தனை மிஸ்யூஸ் பண்ணதே திமுக ஆட்சியில தான். சரி, ஓகே. அவங்க மிஸ்யூஸ் பண்ணானே வெச்சுப்போம், வாதத்துக்கு வெச்சுப்போம். 11 ஆண்டு காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? 11க்கு அப்புறம் முறையாக அதாவது 11க்கு அப்புறம் ஜெட்டல்டி முறையை கொண்டு புரட்சிகரமான அந்த தண்ணீர்ல 10,000 டிடிஎஸ் 16,000 டிடிஎஸ் இருந்ததை இன்னைக்கு 1500 டிடிஎஸ் மாற்றி கொடுத்தது அதிமுக அரசு. எப்ப மாத்துனீங்க? 2021 ஆட்சி முடிகிற காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 2021க்கு அப்புறம் பூதாகரமா வெடிச்சது. அன்பு சகோதரி சொன்ன மாதிரி பலகட்ட போராட்டங்கள். நான் 1000 அடியில் என்னோட வீடு இருக்குது. சிப்காட்ல இருந்து 1000வது அடியில என்னுடைய வீடு இருக்குது. நான் நாள்தோறும் என்னுடைய சிறு வயதுல இருந்து சிப்காட்டுக்குள்ளேயே சுத்துனவன். என்னுடைய பாதம் படாத சிப்காட் நிலைமை இல்லை. அந்த அளவுக்கு நான் இருக்கேன். அந்த இடத்துல இந்த அரசு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பொது சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கிறேன்னு 146 கோடி ரூபாய் டெண்டர் விடுறாங்க. எப்ப விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா 23ல முதலமைச்சர் இங்க வர்றார் ஈரோடு மாவட்டத்துல. அப்போ அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அங்க இருக்கின்ற தன்னார்வலர்கள் பயங்கர போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம் சொன்னதுக்காக ஒரு சும்மா பூஜை, அந்த பூஜை கூட இந்த வச்சிருக்கிற பாருங்க, பூஜை ஓடுறதுக்காக செங்கலை மட்டும் அடுக்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் நிலைமை. இந்த செங்கலை இதுவரைக்கும் இன்னைக்கு இந்த 2023ல கிட்டத்தட்ட 2023 2வது தடவை துணை முதலமைச்சர் வர்றாரு. அப்போ இருக்க கூட கூட்டிட்டு போய் பூஜை ஓடுறாங்க. இப்ப போன 6 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்தார், அப்பவும் கூட்டிட்டு போய் பூஜை மட்டும் தான். இல்ல சார், இப்ப இந்த 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குல்ல. இப்ப ஒரு தொகுதியோட எம்எல்ஏ உடைய எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு தொகுதியோட எம்எல்ஏ உடைய முதல் வேலை என்னன்னா, மக்களுக்கு அடிப்படை குடிநீர், முதல்ல குடிநீர் அதை உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் மின்சாரம், சாலை வசதி, இதெல்லாம் தான் ஒரு எம்எல்ஏ செய்ய வேண்டியது. உங்க தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 4 ஊராட்சி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில ஊராட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன? தனிப்பட்ட முறையில் என்னோட வீட்டுல என்னுடைய சொந்த வாகனம் மூலமா தினந்தோறும் அந்த சுத்தி இருக்கிற பஞ்சாயத்துக்கு தண்ணீர் விட்டு இருக்கிறேன். என்னோட சொந்த வாகனம் மூலமா கிராமத்துக்கு அன்றாட தேவை நிறைவு செய்ய அதிமுக சொல்றீங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக 2018ல நாங்க 23 நாள் அவையை முடக்கணும்னு சொல்றீங்க. அந்த மாதிரியே சட்டமன்றத்தை நீங்க முடக்கல. சட்டமன்றத்தை பல முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுக்கிறது இல்லையே. அதுக்காக நீங்க விட்டுருவீங்களா? எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இது. நாள்தோறும் மாவட்ட ஆட்சியரை ஷிப்காட்ல இருந்து ஏகப்பட்ட கழிவு நீர் வெளியே போகுது. அது இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டுகளா போயிட்டு இருக்கு. இந்த 10 ஆண்டுகள் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய காவிரி ஆறு, பவானி ஆறு, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கழிவு நீர் போகுது. நம்மளுடைய ஆட்சி காலத்துல தான் கேசி அண்ணன் இங்க இருக்கக்கூடியவர் தான் அவரு அமைச்சரா இருந்தார். அப்ப அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, மக்கள் அதிகமா சோப்பு போட்டு குளிக்கிறாங்க, அந்த சோப்பு போட்டு குளிக்கிறாங்க நுர வருது. ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு நிறைய கண்டிப்பா வாய்ப்பு தரேன். அவர் என்ன அமைச்சரா இருந்தவர்? சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா இருந்தவர். அவருக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது இல்லையா? திமுக மேல குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்படி அல்ல. அந்த 10 ஆண்டு காலம் அவர் 5 ஆண்டு காலம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு சாதாரண மனிதனாக
சுற்றுச்சூழல் அமைச்சராக ஒரு சாதாரண எளிமையான ஒரு இல்ல, மனிதர். அதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். அது- திமுக, அதுக்காக அதிமுக வந்து ரெண்டு பேருமே நீங்க எளியவர்களை சொல்ற மேல மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுல மாற்று அவர் கருத்து வந்து இல்ல. சாதாரண இடத்துல இருந்து மேல வந்தவர். அது நீங்க சாதாரணமா ஒரு உங்க நெறியாளர்கள் எப்படி கேள்வி கேட்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நெறியாளர்கள் வந்து இப்ப எனவே நீங்க நெறியாளர் இல்ல, நம்ம மக்களுடைய குரலா தான் வலிக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட நான் சொல்றேன், ஒரு நெறியாளர் அதாவது ஒரு மேடையில ஒரு அமைச்சர்கிட்ட எப்படி வேணாலும் திருப்பலாம். அது வந்து ஒரு 10-20 பேர் கேட்கும்போது அவருடைய சாதாரண ஒரு விவசாயத்துல பிறந்து படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு அமைச்சரா வந்தார். அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில எத்தனையோ பல அதாவது அங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை பார்த்தவர். அண்ணா Okay, கருப்பண்ணன் வந்து okay, okay. பல பிரச்சனை பார்த்தவர். சரி, அப்போ அது முடிச்சிடலாம். இப்ப நீங்க கழிவுநீரை control பண்ண என்ன பண்ணிருக்கீங்க அதிமுக ஆட்சியில? சொல்லிடுறேன். அது சொல்லுங்க. 5 ஆண்டு காலம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுற்றுச்சூழலை காப்பாற்றியவர். பெருந்துறையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் இந்த 5 ஆண்டு காலத்துல பல பிரச்சனை ஆகுது? இவ்வளவு போராட்டம் வெடிக்குது. இந்த ஆட்சி இந்த அண்ணா திமுக ஆட்சியிலிருந்து 21 இருந்து எத்தனை பிரச்சனை சிப்காட்ல? ஏன் 42 பேருக்கு மேல வழக்கு ஏன் போட்டீங்க? ஒரு சாதாரண ஒரு தன்னார்வலர் மேல 42 பேருக்கு மேல சாதாரண வழக்கு இல்ல, அதாவது ஜாமீன் இல்லாத வழக்கு. அவ்வளவு வழக்கு ஏன் போட்டீங்க? இந்த ஆட்சியினுடைய அவ்வளவு ஒரு மோசமான சிப்காட் பகுதி நிலவுது. ஏன் சார் 37 ஊரு அவில் மாற்று தண்ணி வழங்க வேண்டாமா? பல முறை நம்ம மனு கொடுத்தாச்சு. என்ன பண்ண முடியும்? அது முடியாத காரணத்தினால தான் நாங்க 1 வருடமாக அத்தனை ஊருக்கு நாங்க எங்க லாரிகள் மூலமாக தண்ணி கொண்டு விட்டுருக்கோம். ஓகே, உங்க கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு சார்.